ஏப்ரல் 1ஆம் தேதி புதிய நிதியாண்டு தொடங்க உள்ள நிலையில் அன்றிலிருந்து பல்வேறு கட்டணங்கள், வரி விகிதங்கள் மாற்றம் செய்யப்பட உள்ளன. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வாகன காப்பீட்டு பிரீமியம் தொகை 41% வரை உயரவுள்ளது. 75 முதல் 150 cc வரை திறனுள்ள வாகனங்களுக்கு வருடாந்திர பிரீமியம் தொகை 619 ரூபாயிலிருந்து 720 ரூபாயாக உயரவுள்ளது. இதேபோல் 150 cc முதல் 350 cc திறனுள்ள வாகனங்களுக்கு பிரீமியம் 693 ரூபாயிலிருந்து 978 ரூபாயாக அதிகரிக்க உள்ளது. மருத்துவ காப்பீடு பிரீமியம் கட்டணங்களும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 1 தொடங்கும் நிதியாண்டில் 2.5 முதல் 5 லட்சம் ரூபாய்க்குள் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு வருமான வரி விகிதம் 10%இலிருந்து 5% குறைக்கப்பட உள்ளது. ரயில் புறப்படும் வரை காத்திருப்பு பட்டியலில் இருந்து பயணிக்க முடியாத சூழல் இருந்தால் அடுத்து வரும் ரயிலில் பயணிக்க அனுமதிக்கும் விகல்ப் என்ற திட்டமும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. தமிழகத்தில் உள்ள 20 நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகள் உட்பட நாடெங்கும் 394 சுங்கச்சாவடிகளில் நுழைவு கட்டணம் 10% அளவுக்கு உயர்கிறது. இது தவிர BS4 தர விதிமுறைகள் கொண்ட வாகனங்கள் மட்டுமே விற்பனை மற்றும் பதிவு செய்யப்படும் என்ற விதியும் ஏப்ரல் 1 முதல் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் வாகனங்களில் செய்யப்பட வேண்டிய தொழில்நுட்ப மாற்றங்களே பாரத் ஸ்டேஜ், அதாவது BS என அழைக்கப்படுகிறது. பாரத ஸ்டேட் வங்கியின் சேமிப்பு கணக்கு வாடிக்கையாளர்கள் கணக்கில் குறைந்தபட்ச தொகையை பராமரிக்காவிட்டால் அபராதம் விதிக்கும் நடைமுறையும் ஏப்ரல் 1 தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது. இதன்படி மாநகர கிளைகளில் ஒரு மாதத்தில் சராசரியாக 5000 ரூபாய்க்கு கீழ் கணக்கில் இருந்தால் அபராதம் விதிக்கப்படும். நகரப்பகுதி கிளைகளில் 3000 ரூபாய்க்கு கீழும், சிறு நகர கிளைகளில் 2000 ரூபாய்க்கு கீழும், கிராமப்புற கிளைகளில் 1000 ரூபாய்க்கு கீழும் கணக்கில் இருப்பு வைத்துள்ளவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும்.